எதில் புரதம் அதிகமா இருக்கிற உணவோ அது கண்டிப்பா தினசரி உணவில் இருக்கணும் அப்படிங்கிற இது ஒரு காமனா எந்த வியாதி இருந்தாலும் இதை எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸப்ட் ஒரு எக்ஸிமா இருக்கு, இல்ல ஸ்கின்ல ஒரு அலர்ஜி தன்மை இருக்கு, ஒரு சிவியர் அட்டோபின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள்ல சில குழந்தைகள் பிறந்த உடனே நிறைய அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் எக்ஸிமா இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ஹை புரோட்டீன் கொடுத்தா அந்த புரோட்டீன் சடால்னு இம்யூன் சிஸ்டத்தை தூண்டி விடும், அதிகமாயிடும். அவங்கள தவிர மற்ற எல்லாரும் ரெகுலர் புரோட்டீன் நல்லா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரீனல் டிசீஸ்ல அவங்க இவ்வளவுதான் நீ புரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு குறைத்துக் கொள்ளலாமே ஒழிய மற்ற எல்லாருக்கும் புரதங்கள் ரொம்ப அவசியமான விஷயம். இதுவும் காமனானது. ஸோ காமனா விஷயத்துல இனிப்பு வேண்டாம், லோ கிளைசிமிக்கா இருக்கட்டும், புரதங்கள் இருக்கட்டும். அடுத்து ரொம்ப முக்கியமானது ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் நம்மளுடைய உணவுகள்ல ஒரு அடிக்குவேட்டா ஒரு நாளைக்கு 20 to 25 கிராம் வேணுங்கிறாங்க. ஸோ நல்ல ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது மூலமா புலால் உணவுகள்ல நிறைய புரதமும் இருக்கு, ஃபைபரும் இருக்கு. புலால் உணவுகள் எடுக்கிறவங்க நிறைய புலால் உணவு